ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 65. இது ஒரு நாளோட vlog கிடையாது. சாட்டர்டேயும் சண்டேயும் சேர்ந்து எடுத்த லாக் தான். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, நாங்கள் வெளியில் போகிறோம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்ட்டு. நாங்கள் தஞ்சாவூர் தான் போக போகிறோம். அதுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சும் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். வழியில் ரொம்ப ஹோட்டல்ஸ்லாம் நிறுத்த வேண்டாம், கொஞ்சம் சட்டுன்னு போயிடலாம். ஏன்னா எங்களுக்கு 5 மணி நேரம் பக்கம் ட்ராவல் ஆகும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் புதினா சட்னியும் ரெடி பண்ணிடலாம். அதே போல் லஞ்சுக்கு லெமன் ரைஸும், பசங்க தயிர் சாதம் கேட்டிருந்தாங்க, அதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அரைச்சி வச்சுருந்த உளுந்தில் தோசை போட்டோம் இல்லையா, அந்த மாவு என்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு காலையில் உளுந்து தோசை போட்டுட்டு இதே புதினா சட்னி எடுத்துக்கலாம். அதே போல் மத்தியானத்துக்கு தினை அரிசியில் சாதம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி சாதம் நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது நம்மளோட டயட்டை ரொம்ப அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியாது தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான வழியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கே 2 வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நெட் ப்ராப்ளம்னால என்னால் வீடியோ அப்லோட் பண்ணிக்க முடியல, உங்கள் கூட என்னோடய வெயிட் லாஸை ஷேர் பண்ணிக்க முடியல. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வாரமாகவே ஸ்டேபிளாக என்னோடய வெயிட் 89.05லே தான் நின்றுட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் வெயிட் மெஷின்லேயே நான் உங்களுக்கு வெயிட் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோடய வெயிட்டு 87.60க்கு வந்திருக்கு. ஒரே நாளில் நான் விரதம் இருந்ததுனால எனக்கு 2 கிலோ கம்மியாயிருக்கு. இப்போ சப்போஸ் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே அங்கே போயிட்டு கண்டிப்பாக நம்மளால் இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி டயட் ஃபாலோ பண்ண முடியாது தான். ஆனால் நம்ம அங்கே பட்னியாக கிடக்க முடியாது. அங்கே நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம சாப்பிட தான் போகிறோம். அப்படி சாப்பிட்டாலுமே இன்னொரு 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி தான் ஏறும் ஒழிய ரொம்ப ஜாஸ்தி ஏறாது. அப்போ இதனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி நான் என்னோட வெயிட் பாருங்கள் 94.70, அதுக்கும் இந்த 89க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 நாளில் என்னோட வெயிட் அந்த அளவுக்கு 4 கிலோ 5 கிலோ ஒன்றும் எகிரிட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டினியூஸாக ஒரு 60 டேஸ்க்கு நம்ம இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறோம். நமக்கு இப்போ கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கு, எதை நம்ம சாப்பிட்டா வெயிட் ஏறும், அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு. எனக்கு இந்த ட்ரிப்பில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்ருந்தேன். நார்மலாக ட்ராவல் டைமில் நான் அதிகமாக தண்ணி இன்டேக் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பயங்கர ஹீட் ஏறிடும் இல்லைங்களா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே ட்ராவல்லையே தான் இருப்போம். அப்பப்போ டீ குடிக்கவோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடவோ இறங்கி கொஞ்சம் நடந்து அவ்வளோதான் செய்வோம். ஆனால் இந்த ட்ரிப்பில் நான் இந்த பப்ஸு அந்த மாதிரி உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை நான் கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு கான்ஷியஸ் இருந்தது, இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட் ஏறும் அப்படிங்கிறனாலேயே எனக்கு அதை சாப்பிட்ணுன்னு தோணலை. இன்னொன்று, நான் ஜீரக தண்ணி 2 லிட்டர் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது ஒரு நாளைக்கு எனக்கு பத்தலை. ஆனால் அந்த தண்ணியை நான் குடித்து முடிச்சுட்டு போக நான் மீதி தண்ணியுமே நான் இன்டேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இது போல் செய்கிறதுனால எனக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருந்தது. எனக்கு ஹீட் ஆகலை என் உடம்பு. ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் வயிறு ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருந்தது. எங்கேயாவது போக வர நடக்க கொள்ள கூட எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிது. சாட்டர்டே மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் நான் சமைச்சதையவே நான் சாப்பிட்டுக்கிட்டேன். டயட் இருந்தனால சாயந்தர டைமில் உங்களுக்கே தெரியும், நம்ம வெறும் கருஞ்சீரகம் டீயும் கொள்ளு கஞ்சியும் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் எனக்கு பசி எடுக்கலை. இன்னொன்று, நான் ஜீரக தண்ணியும் கொஞ்சம் சிப் பண்ணிகிட்டே இருந்துட்டு நார்மல் தண்ணியுமே நான் அப்பப்போ குடிச்சிட்டே தான் இருந்தேன். இது போல் குடித்ததுனால எனக்கு பசி எடுக்கலை. எனக்கு கான்ஷியஸ்லியுமே தோண ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 7 மணிக்கு மேலே நம்ம இது போல் சாப்பாடெலாம் சாப்பிட்டோம்னா எனக்கு வெயிட் போட்டுரும் அப்படிங்கிறனாலேயே எனக்கு பசியுமே அதனால எடுக்கலை.
ஹஸ்பண்டும் பசங்களும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரொம்ப வற்புறுத்துனாங்கன்ட்டு நான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஆனால் அதுவே எனக்கு வந்து ஏன்டா சாப்பிட்டோன்னு இருந்தது. ஏன்னா நம்ம வெறும் கொள்ளு கஞ்சி குடிச்சிட்டு முந்தா நேற்று மட்டும் தனியாக ரவா தோசை சாப்பிட்டதுக்கே எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் வெளியில் நம்ம ஃபேமிலி கூட போகும்போது நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேபிளாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னாவே பண்ணி சாப்பிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வெயிட்டை ஏற விட மாட்டோம். ஏன்னா நமக்கே தெரியும் என்ன சாப்பிட்டா வெயிட் ஏறும், என்ன சாப்பிட்டா வெயிட் ஏறாது, எந்த டைமுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ குவான்டிட்டியில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கண்டிப்பாக இருக்கும். யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு டயட் பிளான் சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டு என்ன ஒரு ஐடியாவும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அதனால நம்ம இப்படி செய்கிறோம், அதனால் கம்மியாக இருக்குது அப்படின்னு வரும்போது அந்த வெயிட் லாஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்காது. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் பேலியோ டயட் வந்து நான் இருந்தேன். ஆனால் 2 வாரத்தில் நான் 2 மாதம் கம்மி பண்ண அந்த வெயிட்டை வந்து டக்குன்னு ஏறிடுச்சு. ஏன்னா வெறும் ஃபேட்டை மட்டும் எடுத்து தான் நான் வெயிட் லாஸ் பண்ணினேன். எனக்கு ட்ரெஸ்ஸோட சைஸ் கம்மியாச்சு. ஆனால் வெயிட் கம்மி ஆகலை. எல்லாம் பேக் பண்ணிவிட்டு சாட்டர்டே மார்னிங் 7:30க்கே நாங்கள் தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். நான் தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், சுக்கிர பகவான் கோவிலுக்கு போவோம், கும்பகோணத்தில் இருக்கிறது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வர வழியில் வேறு கோயிலெல்லாம் பார்த்துட்டு சண்டே மார்னிங் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறோம், திரும்பி இன்னொரு கோயிலுக்குன்னு தனியாக நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக மாட்டோம். நாங்கள் வருஷம் கண்டிப்பாக ஜான்வரி இல்லாட்டினா பிப்ரவரி மந்த்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிடுவோம். நாங்கள் இப்போ 3 வருஷமாக கண்டினியூஸாக கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களோட லைஃப்பில் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக ஆரம்பித்தோம். எங்களோட லைஃப்பில் எங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அதனால நாங்கள் மிஸ் பண்ணாமல் வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ஜான்வரி பிப்ரவரி மந்தில் வந்து என்ன ஆனாலும் தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட் இயர் எங்களுக்கு போகும்போது நிறைய தடங்கள் ஏற்பட்டுச்சு. எங்களால் போய்க்க முடியல. நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். நாங்கள் போன பஸ் பாதியிலேயே பிரேக் டவுன் ஆகிட்டு அங்கே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிரைவரே பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் நாங்கள் எந்த ஸ்டாப்பிங்லையும் நிறுத்தாமல் டைரெக்டாக தஞ்சாவூருக்கு கொண்டு போய் தான் நாங்கள் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நடுவழியில் நிறுத்தும் பொழுது நம்ம எந்த லிஃப்ட் கேட்டு நம்ம எப்படி போகிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் என்ன தெரியுங்களா? அடுத்த வருஷம் நாங்கள் போகும்போது காரில் தான் போனோம். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு கடன் எல்லாத்தையுமே நாங்கள் அடைச்சிட்டோம். எங்களுக்கு ஹோம் லோன்ஸே இல்லாத மாதிரிக்கு. இது போல் எங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர வர எங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம லைஃப்பில் நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு சாமியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும். நாங்கள் காரில் போகிறதுனால போகிற வழியிலேயே நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு பார்க்க முடியுமோ நம்ம அதெல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு போவோம். போகிற வழியிலலாம் டேம் எல்லாம் இருந்தது. ஸோ நம்ம டேம் எல்லாம் பார்த்துட்டு அதே போல் காவேரி ஆறு எல்லாமே இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் துணி துவைச்சி குளிச்சுட்டுலாம் வந்தாங்க. அங்கே நிறையா மீனுங்க, குட்டி குட்டி மீனுங்க, நம்ம காலை வச்சாவே குறுகுறுன்னு நம்ம கால்கிட்ட வர மாதிரி மீனுங்க எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு க்ரேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமாக ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்ல சீனரியாக நல்லா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போவோம். நாங்கள் வருஷம் ஒரு தடவை இது போல் தஞ்சாவூருக்கு போவோம். அப்போ போகும்போதே நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். போகிற வழியில் இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு கல்லணைக்கு போயிட்டு அப்படியே வர வழியில் சுக்கிர பகவான் கோயிலுக்கு போயிட்டோம். நைட்டு பார்த்தோம்னா 7:30 மணி ஆச்சு. சரி பக்கத்துலேயே தான் சுவாமி மலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சுவாமி மலைக்கும் போயிட்டு
பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூருக்கு வரும்போது நைட் 9:30. கேட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோயில் பாருங்க லைட்டில் அவ்வளோ பிரகாசமாக தெரியுது. சரி உங்க கூட ஷேர் பண்ணலாம், அதே நம்மளுக்கு இது ஒரு மெமரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இது ஒரு வீடியோவாக எடுத்தோம். நைட் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்போவுமே தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து லாட்ஜ் இருக்குது, அங்கேயே நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ காஃபி எல்லாம் ஹோட்டல்லே குடிச்சிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். காலையில் 8 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளேயே நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் 11:30 மணிக்கு தான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பினோம். அப்படி கிளம்பும்போது பார்த்தா அவ்வளோ கூட்டம். ஏன்னா சண்டேங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் உள்ள 8 போனதுனால அப்போ அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. நாங்கள் அதான் நினச்சோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், சாமி தரிசனம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லா கிடைக்காது, பக்கத்துலலாம் நின்று பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு சாமி பிரகாரத்தை அப்படியே ஃபுல்லாக நம்ம சுற்றி வரும்போது லெஃப்ட் சைடில் வராகி அம்மன் வச்சுருப்பாங்க. அங்கே வராகி அம்மனும் கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது சுற்றியுமே ஃபுல்லாக லிங்கமாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வரும்போது எண்டில் லெஃப்டில் நம்ம உள்ளே கொஞ்சம் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே அர்த்தநாதீஸ்வரர் இருப்பார். நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதில்ல. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அவரையும் நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வரணும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போனபோது அங்கே அர்த்தநாதீஸ்வரர் கிட்ட பூசாரி இருந்தார். அவர் வந்துட்டு அங்கே சாமியோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, உடஞ்சிருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவர் வந்து அது ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் போன வருஷம்லாம் பார்த்தோம்னா அங்கே வந்து பூசாரி இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அங்கே எப்போவுமே போன பழக்கத்துக்கு எங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கே வந்து அர்த்தநாதீஸ்வரர் வந்து இருப்பாருன்ட்டு. அதனால நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஆனால் மோஸ்ட்லி அங்கே யாருமே வந்து அங்கே போய் கும்பிட்றது இல்லைன்னா எல்லாருமே நினைப்பாங்க சுற்றியுமே வெறும் லிங்கமாக இருக்கிறதுனால அங்கேயுமே லிங்கம் தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது அங்கே அர்த்தநாதீஸ்வரர் சிலை வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது போல் தஞ்சாவூர் பெரிய கோவில், இதுக்கு முன்னாடி வருஷம் நாங்கள் போயிருந்த போது கங்கை கொண்ட சோழபுரம் இங்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். இந்த கோயிலுக்கு போகும்போதே நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. நம்ம குறைகள் எல்லாமே, நம்மளோட சங்கடங்கள் எல்லாமே நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டு நம்ம வரும்போது நம்மளோட மனசு வந்து கனம் இல்லாமல் லைட் ஆயிடுது. நம்ம என்னத்துக்கு கவலைப்படணும், இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசில் வந்துடுது. யாரெல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படி இன்னும் நீங்கள் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குதுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட லைஃப்பில் நடந்த அற்புதங்கள் உங்களோட லைஃப்லேயும் நடக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை. நம்ம நல்ல நிம்மதியாக நல்ல சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னா அது இவங்க எல்லாருமே நமக்கு கொடுக்குற தரிசனம் மட்டும்தான். கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவங்க கண்டிப்பாக இருக்காங்க, நம்மளை காக்குறாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று எப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியலையோ ஆனால் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே போல் நம்ம இந்த உலகத்தில் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக நம்பியாகணும். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு நைட்டு 8 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு எப்படி போனோம் எப்படி வந்தோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.